வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குல்ஃபி செய்ய போறேன். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்துருக்கிறேன், சர்க்கரை எடுத்திருக்கேன், கொஞ்சமா வந்து குங்குமப்பூ எடுத்திருக்கேன், பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி செய்யலாம்னு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. மலாய் குல்ஃபி செய்கிறதுக்கு பால் பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்ல கனமானதாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாலை உடைச்சி ஊற்றிட்டு பால் வந்து நல்ல மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி சேர்க்காத பாலுங்கிறதுனால டக்குன்னு கரிஞ்சு போயிடும். பால் பொங்குற டைமில் மிதமான சூட்டில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. பால் நல்லா வத்திக்கிட்டு இருக்க டைமில் நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். பால் பவுடர் சேர்த்தோம்னு சொன்னால் பால் வந்து உடனே திக்காயிரும், நமக்கு குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி பால் பவுடரை சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பால் பவுடர் சேர்த்ததுனால பாருங்கள் பால் வந்து உடனே திக்காயிருச்சு. நல்லா ஆடை படர்ந்து வந்துக்கிட்டு இருக்க டைமில் அந்த ஆடையெல்லாம் நல்லா கரண்டி வச்சு இப்படி சுற்றி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 25 கிராம் வந்து சர்க்கரை சேர்க்குறேன், இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி, பிஸ்தா, பாதாம் இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மலாய் குல்ஃபிக்கு இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இதையும் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ, இது வந்து இந்த குல்ஃபிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். இதையும் வந்து சேர்த்துருங்க, இது நல்ல உடம்புக்கும் நல்லது. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் வத்துற வரையும் நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான், பால் வந்து நல்லா திக்காயிருச்சு. இதை வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து பால் வந்து நல்லா ஆறுற வரையும் நல்லா இதை வெயிட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம். பால் வந்து ஆறுனதுமே நல்லா திக்காயிருச்சு. மலாய் குல்ஃபியும் ரெடியாக இருக்குது, நம்மக்கிட்ட பானையும் குட்டி பானையும் ரெடியாக இருக்குது. இதை வந்து குட்டி பானையில் ஊற்றிட்டு நல்லா டைட்டாக வந்து லப்பர் பேண்ட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 6 மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் ஏற்கனவே வந்து பால்கோவா வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஈஸியாக வந்து பால்கோவா செய்கிறதுங்கிறது. வேணும்னா அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, நம்மளுடைய சுவையான குல்ஃபி வந்து தயாராகிருச்சு. நான் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஃப்ரீசரில் போட்டுருங்க, அப்போ தான் வந்து டக்குன்னு நமக்கு வந்து கெட்டியாகும். ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி நல்லா திக்காயிருச்சு. அதனால நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்னா டக்குன்னு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதை பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாவ், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லான குல்ஃபி வந்து தயாராக ரொம்ப ஈஸியாக. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் மலாய் குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.